கொம்பு சீவி. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கமக்கபட்டி அப்படிங்கிற கிராமத்தில கஞ்சா கடத்தல்காரர்களா இருக்கக்கூடிய சண்முக பாண்டியனும், சரத்குமாரும். இவங்களோட கஞ்சா கடத்தல தடுக்கிறதுக்காக சிறப்பு அதிகாரியா வந்திருக்க தர்ணிகா ராவ் என்கிற நம்ம ஹீரோயின். ஸோ இவங்க கஞ்சா கடத்தல தடுத்தாங்களா இல்லையா? இவங்களோட தடுக்கிற இன்வெஸ்டிகேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கதை. அதாவது இவங்க ஏன் கஞ்சா கடத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ஃபிளாஷ்பேக் இருக்கு. இது 1996ல நடந்த கதை அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இதே நேரம் உள்ள அணை சார்ந்து ஒரு விஷயம், அதாவது டேம் சார்ந்து ஒரு அரசியலும் பேசியிருக்காங்க. அந்த ஒரு அரசியலா இருக்கட்டும், தவறான விஷயத்தால என்னைக்குமே ஒரு சரியான விஷயத்த ஈடு செய்ய முடியாது அப்படிங்கிற மாரியான ஒரு காம்ப்ரமைஸ்டான கிளைமேக்ஸ் அப்படிங்கிற மாரி ஒரு எமோஷனல் ஜர்னி தான் இந்த படத்தோட ஒன்லைன். சொல்லப்போனா இந்த படத்துக்கு ஏன் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமார் பிளஸ் கேப்டன் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிறது தமிழ் சினிமால ஒன் ஆஃப் த லவபிள் காம்போஸ்ன்னு சொல்லலாம். கேப்டன் பிரபாகரன்ல ஆரம்பிச்சு புலன் விசாரணை, தாய்மொழி அப்படிங்கிற நெறைய படங்கள்ல சரத்குமாருக்கும் கேப்டனுக்குமான காம்போஸ் எப்பவுமே நல்லா இருந்திருக்கும். அப்படின்ற பட்சத்தில அப்பா கூட நடிச்சாச்சு, அடுத்து பையன் கூட நடிக்கிறாரு. அதாவது இந்த பக்கம் கேப்டன் இருந்த இடத்துல கேப்டனோட பையன் வந்திருக்கார், சண்முக பாண்டியன் வந்திருக்கார் அப்படின்றப்போ அந்த இடம் எப்படி ஃபில் ஆக போகுது, இந்த காம்போ எப்படி இந்த படத்த எடுத்துட்டு போகுதுன்னு சொல்லி இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்தே ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ட்ரைலர் வரப்பே தெரிஞ்சிருச்சு, இது ஒன் அண்ட் ஒன்லி ஆக்ஷன் கிடையாது. இது வந்து காமெடிஸ் அது தாண்டி லவ் அப்படிங்கிற நிறையா எமோஷன்ஸ உள்ள பேசக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுது. பட் அதே நேரம் படங்கள்ல இது எவ்வளோ ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும்ல. ஸோ படங்கள்ல அஸ் அ கதையே அது ஒரு நல்ல கதை. ஏன்னா 1996ல ஒரு பீரியாட்ரிக்ல நடந்த ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்த எடுத்து இவங்க கதையா மேக் பண்ணியிருக்காங்க. 1996ல அணை சார்ந்த அணை பக்கத்தில இருக்கக்கூடிய மக்களுக்கு நடக்கக்கூடிய, இயற்கை சார்ந்து நடக்கக்கூடிய கவலைகள், இல்லன்னா துன்பங்கள் சார்ந்த ஒரு விஷயம். அந்த துன்பத்திலருந்து அவங்க மீண்டு வரலாம்னு நெனைக்கிறப்ப, திரும்ப அவங்களுக்கு நடக்கிறது. என்ன நடந்தாலுமே அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் அப்படிங்கிற ஒண்ணு தேவைப்படும். அந்த பொருளாதார தேவைக்காக இங்க என்ன அவங்க பண்ணிக்கிறாங்கன்னு இருக்குல்ல, அவங்க வந்து நல்ல விஷயத்தையும் தேர்ந்தெடுக்கலாம், கெட்ட விஷயத்தையும் தேர்ந்தெடுக்கலாம். ஆனா இந்த மக்கள் எத தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதில எதுக்கு நம்ம சரத்குமாரும் அண்ட் சண்முகபாணி பர்ட்டிகுலரா வந்து கஞ்சா கடத்தல தேர்ந்தெடுக்கிறாங்க. அது கஞ்சா கடத்தல் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பல விஷயங்கள்ல இருக்கு. அதாவது வந்து ஆன்லைன்லேயே நிறைய விஷயங்கள்லாம் வந்து புக் பண்ணி அப்ளை பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஆனா 1996கள்ல எப்படிலாம் கஞ்சா கடத்தப்பட்டது, அதுக்கான பேர்கள்லாம் என்ன வச்சிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் விளைஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ அன்னைக்கு நடந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் மாடல்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நல்லா மேக் பண்ணி ஒரு விஷயத்துல காமிச்சிருக்காங்க. அந்த படத்துக்கு கதை ஒரு நல்ல கதை அப்படின்னு சொல்லலாம்.